கரத்தை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ரட்சிப்பிலும் சரி, அவருடைய சபை விரிவாக்கத்திலும் சரி மிக அற்புதமாய் செயல்பட்டது. கர்த்தருடைய கரம் செயல்பட்ட விதத்தை நம்ம அப்போஸ்தலர் நிருபத்திலிருந்து ட்ரேஸ் பண்ணி படிக்கிறோம். சபை எருசலேமில் ஸ்தாபிக்கப்பட்டது. முதலாவது அவர்கள் சமாரியாவுக்கு போனார்கள். யூதேயாவிலும் சரி சமாரியாவிலும் சரி யூதர்களுக்கான ஊழியம் சிறப்பாயிருந்தது. கர்த்தர் உடனடியாக இடைப்பட்டு அது புறஜாதியாருக்கு போக வேண்டும் என்று பேதுருவை கொர்நேலியுடைய வீட்டுக்கு அனுப்பினார். 10வது அதிகாரத்திலே கொர்நேலியு ரட்சிக்கப்படுகிறார், அவருடைய வீட்டார் ரட்சிக்கப்படுகிறார்கள். சந்தோஷமாய் இந்த செய்தி எருசலேமுக்கு பரவுகிறது. புறஜாதியாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஆனால் புறஜாதியார் இணைக்கப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட பிற்பாடு புறஜாதியாருக்கான ஊழியத்தை செய்கிறதுல ஒரு சுணக்கம் இருந்தது. என்ன பாஸ்டர் சுணக்கம்? ஒரு தொய்வு இருந்தது, ஒரு முன்னேற்றம் இல்லை. ஊழியம்னு சொல்லியாச்சு. இஸ்ரவேலருக்கு செய்யக்கூடிய ஊழியம் எருசலேமில் அடித்து பிடிச்சி எல்லாம் பண்ணாலும் சமாரியாவுக்கு ஓடி ஊழியம் செய்கிறாங்க. யூதேயா முழுவதும் சிதறி போனாங்க. அங்கே எங்கே போனாலும் பிரசங்கம் பண்ணாங்க. அதில் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பேதுருவை கூப்பிட்டு, நீ போப்பா, இங்கே ஒரு புறஜாதியாக இருக்கிறாங்க, அங்கே நீ போய் செய்து சொல்லணும். எப்படி ஆண்டவர் நான் போகிறதுன்னு தயங்கி இருந்தவனுக்கு விளக்கப்படுத்தி அனுப்புனார். கொர்நேலியு வீட்டுக்கு போனாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இந்த நியூஸ் அவங்களுக்கு திரும்ப போகுது. 11வது அதிகாரத்தில் 21வது வசனம் இப்படியாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். வாசிங்க அடுத்தது. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். நீங்க கவனிங்க, வேதாகமம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற ஒரு அற்புதம் என்னன்னா, புறஜாதியார் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே எந்த அப்போஸ்தலரும் நேரடியாக போல. யாரை இப்போ அனுப்புகிறாங்க? செகண்ட் லெவல் லீடரை அனுப்புகிறாங்க. நீங்கள் போங்க, அங்கே போய் ஒரு ஊழியர் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அவன் போனால் தன்னந்தனியாக போய் ஊழியம் செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய யோசனை இருந்துச்சு. இப்போ நீங்கள் 10வது அதிகாரத்துக்கு முன்பதாகவே ஒன்று இருக்கிறது. 9வது அதிகாரத்தில் யார் ரட்சிக்கப்படுவது? சவுல் ரட்சிக்கப்படுகிறார். இப்போ 10, 11 இந்த 11வது அதிகாரத்துக்குள்ளே வரும்பொழுது 9லேருந்து 11க்குள்ளே வந்துட்டா இடையில் ரட்சிக்கப்பட்ட சவுல் எங்கே போனார்? இல்லை, என்னாச்சு? அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சர்ச்சில் செகண்ட் லெவல் லீடருக்கான குவாலிட்டி என்னது? அவங்க எப்படி இருக்கணும்? விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிறைஞ்சவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி இங்கே ஒருத்தனை காமிக்கிறாங்க. ரைட், என்ன நடக்கிறது? 25. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். இப்போ பர்னபா என்ன செய்கிறாரு? ஊழியத்தில் போகும்போது இங்கே அப்போஸ்தலரை தேடி ஒரு சகோதரன் வந்தான். அவன் யூதன்தான். அந்த சகோதரனை நமக்கு துணைக்கு கூப்பிடுவோம் இந்த ஊழியத்துக்கு. என்ன யோசித்து போய் தேடினானோ தெரியல. போய் ஒரு சவுல் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். அந்தியோக்கியாவுக்கு வராங்க. அவர்களின் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? ஒரு வருஷம் சபையோடு கூடியிருந்து
அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். they were very well trained teachers. அவங்க நல்ல உபதேசம் பண்ணக்கூடியவங்க. அவர்கள் உபதேசம் பண்ணதில் என்ன நடக்கிறது, அது முதல்ல அந்தியோக்கியாவில் இருக்கிற சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற, அப்போ கிறிஸ்தவர்களின் பேர் வர்ற அளவுக்கு யார் டீச் பண்ணுது? பர்னபாவும் பவுலும் டீச் பண்ணுறாங்க. ஸ்டில் கவனிங்க, புறஜாதியாரை பற்றிய செய்தி இன்னும் முழுமையாக விளங்கப்படவில்லை. இவர்கள் 2 பேர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்தியோக்கியாவில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் திடப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்னு பேர் வருது. இவங்க யார்? நம்ம கொஞ்சம் டிஸ்கவர் பண்ணி பார்த்தோம்னா 13வது அதிகாரம் 1 வசனம். அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே, அந்தியோக்கியா பட்டணத்தில் இருந்த சபையில் பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதினுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். They were the teachers. அவங்க அந்த சபைக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறவளாக இருந்தாங்க. இப்போது தொடர்ந்து ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. 1 வருஷ காலம் ஆயிடுச்சு. நல்ல சபை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தேவனுடைய கரம் எப்படி அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம கவனிக்க போகிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆதி திருச்சபையில் நம்ம ஏற்கனவே போன வாரம் செய்தி கேட்கும்போது பார்த்தோம், தேவனுடைய கரம் செயல்படுவதில் தூதர்கள் பயன்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் பயன்பட்டிருக்கிறார், வசனம் பயன்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் செயல்படுவதற்கு இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. சபை நல்லா தான் இருக்குது. ஆனால் அவர் ஒரு ஊழியத்தை நினச்சிருக்கிறார். தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன திட்டம்? அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கணும். எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், அடுத்தது எங்கே? பூமியின் கடைசி பரியந்தம் போகணும். இப்போது 12 அப்போஸ்தலரும் எங்கே இருக்கிறாங்க? எருசலேம்லேயே இருக்கிறாங்க. புறஜாதிகிட்ட போங்கன்னு சொன்னால் பர்னபா அனுப்பிவிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. இப்போ பர்னபா வந்தார், பர்னபா போனார், சவுலை கூப்பிட்டு வந்தார், ஒரு சர்ச்சில் உட்காந்துக்கிட்டார். இவங்களுக்கு அடுத்த தரிசனம் என்ன, அடுத்து என்ன செய்யணும் தெரியவே தெரியாது. இவங்களுக்கு அடுத்து என்ன மூமெண்ட், அடுத்து எங்கே போகணும், தேவன் சொன்னது எப்படி நிறைவேறும் தெரியாது. நான் வழக்கமாக இங்கே சொல்லுவேன், இந்த சர்ச்சை ஃபில்லாக்கி மறுபடியும் இடித்து பெருசாக்கி நிறைய பேர் இங்கே கூட்டி வச்சுருக்கணும். தட்ஸ் நாட் மை ட்ரீம். நான் அந்த கனவுலாம் இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. நீங்கள் முழுமையாக ஒரு நல்ல சீடனாக உருவானா இந்த சர்ச்சை விட்டு தயவுசெய்து வெளியே போயிருங்க. எங்கேயா போங்க, போய் ஆரம்பிங்க, ஒரு ஊழியத்தை செய்யுங்க. இந்த சர்ச்சிலேயே நான் ஒரு சேரில் உட்காந்து 40 வருஷமாக அதே விசுவாசி. லைட்டாக பாஸ்டர் கொஞ்ச நேரம் பேசினாரா நல்லா தூங்குவேன். நான் எல்லாத்துக்கும் ஆமீன் போடுவேன். நான் அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு பாஸ்டர் என்னை எப்போ அடக்கம் பண்ணுவீங்கன்னு உட்காந்துருப்பேன். இல்லை, இல்லவே இல்லை. இஃப் யூ ஆர் ட்ரெயின்ட், நீங்கள் ப்ராப்பராக கர்த்தருடைய சத்தியத்தை சொல்கிறதுக்கு நல்ல ஒரு வாஞ்சையோட விருப்பத்தோடு இருக்கிற ஒரு மனிதனா நிச்சயமாய் வி வில் சப்போர்ட். நீங்கள் போய் ஒரு இடத்துல செய்யலாம். விருப்பம் மட்டும் முக்கியம் இல்லை. கவனிங்க, தன்னுடைய விருப்பத்தை அப்போஸ்தலர்கிட்ட சொன்னான். சவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே யாரையும் சந்திக்காமல் நேராக அப்போஸ்தலர்கிட்ட வந்தான். நான் இந்த மாதிரி ஊழியத்துக்கு வர விரும்புகிறேன், கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். யாரும் அவனை கண்டுக்கவே இல்லை. அவன் திரும்பி போயிட்டான்.
ஆனால் பர்னபா போய் தேடி கூப்பிட்டு வந்தான், வா நம்ம ஊழியம் செய்யலாம். வந்துட்டாங்க, 2 பேரும் ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்குறாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கிற பொழுது கர்த்தருடைய கரம் இப்பொழுது அவர்களை தொட வருகிறது. என்ன செய்கிறார்? நீங்கள் என்னுடைய ஊழியத்துக்கு நான் அழைச்சிருக்கிறேன், அவங்கள பிரித்து விடுங்க. என்ன நடக்கிறது பாருங்கள், 3வது வசனம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். நீங்கள் அந்த ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சாச்சு. எந்த ஊழியத்துக்கு கர்த்தர் கூப்பிட்டாரோ அந்த ஊழியத்துக்காக நீங்கள் போங்க. அவங்க பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கை பட்டணம் வரைக்கும் வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். சரி, நல்லா கவனிக்கணும். தர்சு பட்டணத்து மனுஷனாகி இவன் இப்போ போகிறது சீப்ரு தீவுங்கிறது ஒரு ஐலாண்ட். அங்கே போகிறான். அங்கே போகும்பொழுது சாலமி பட்டணத்திற்கு வந்தபொழுது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? இது என்னன்னே உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் நீங்கள் கவனிக்கணும். பர்னபாவும் பவுலும் ஒரு பட்டணத்துக்கு போனாங்கன்னா நேரடியாக போய் இறங்குற இடம் எங்கே தெரியுங்களா? யூதர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் போய் இறங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது ரொம்ப ஈஸி? யூதர்கிட்ட போகிறது ரொம்ப ஈஸி. கர்த்தருடைய கரம் அவங்க கூட இருந்தது. அவங்க நல்ல டீச்சர்ஸாக இருந்தாங்க, அவங்க ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்டாக இருந்தாங்க, சரியாக இருந்தது. ஆனால் ஸ்டில் கர்த்தர் ஒரு ஊழியத்துக்கு அவங்கள பிரித்தார். ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க ஜபாலயத்துக்கு தான் போவாங்க. சரி, நான் அங்கே மட்டும் சொல்ல 13வது வசனம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டிலுள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். அடுத்த இடத்துல என்னன்னு வாசிக்கிறேன்? எங்கே போகிறாங்க? ஓய்வு நாளில் எங்கே போகிறாங்க? ஜெப ஆலயத்துக்கு போகிறாங்க. சரி, 16வது வசனம். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். அவனுடைய பிரசங்கங்கள் எல்லாம் யாருக்கு தான்? இஸ்ரவேலருக்கு, யூதர்களுக்கு. 26வது வசனம். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. திரும்ப 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 அவங்க அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் யூதர்களுக்கு யூதர்களுக்கு யூதர்களுக்கு. சரி, அங்கே மட்டும் நடக்கலை. 13வது அதிகாரத்தில் 42வது வசனம். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தின் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கம் அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். இப்போ நிறைய பேர் யூதர்கள் பர்னபாவையும் பவுலையும் ரைட் நாங்கள்லாம் உங்களுக்கு செவி கொடுக்குறோன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ரைட், அவங்க என்ன சொன்னாங்க? தேவனுடைய கிருபையில் நிலை கொண்டு இருக்க முடியும். அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? புத்தி சொன்னாங்க. இப்போ அடுத்த ஓய்வு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறைய பட்டணத்தார் எல்லாரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்திருந்தாங்க. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபொழுது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடியாய் பேசி விரோதித்து தூஷித்து அவங்கள என்ன செய்கிறாங்க? அவங்கள எப்படியாவது தடை செய்யணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்பொழுது தான் இவ்வளோ நேரம் பவுலும் பர்னபாவும் எங்கே போனாலும் ஜபாலயம் யூதர்கள் இதான் போயிட்டு செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய தடை வருகிறது. அவங்களுக்கு விரோதமாக ஒரு கலகம் எழுப்புகிறது. அவங்களுக்கு விரோதமாக விஷயங்களை செய்ய பார்க்குறாங்க. உடனடியாக புத்திக்குள்ளே ஒரு ஸ்பார்க் வருது, ஒரு லைட் வருது. என்ன வருது பாருங்கள், 46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். எப்போ இந்த வார்த்தை வருது?
அதாவது யூதர்கள் ரிஜெக்ட் பண்ணுற வரைக்கும், ஆக்சுவலாக யூதர்களுக்கான ஊழியம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அப்போஸ்தலர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆவியானவர் வந்து சொல்கிறாரு, நான் அழைத்த ஊழியத்துக்கு இவங்களை என்ன பண்ணுங்க, பிரித்து விடுங்கன்னு சொன்னாங்க. அவங்கள பிரித்து நீங்கள் போங்கப்பா, நீங்கள் போக வேண்டிய இடம் புறஜாதியார் தேசம். ஆனால் நம்ம எப்படி பவுல்கிட்ட, அதாவது பேதுருக்கிட்ட பார்த்தோமோ அதே போல் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்கே போவோமோ அங்கே தான் நாங்கள் போவோம். யூதர்கள்ட்டே போக ஆரம்பித்தாங்க, ஜபாலயத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு, அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு வரும்பொழுது ஊழியத்தை தொடர முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்கிற இடத்துல தான், ஆமாம் நாங்கள் வந்து இப்போ எங்கே போகணும், புறஜாதியார்ட்ட போகணும். ஒரு ஸ்பார்க் வந்தவுடனே இப்போது கர்த்தர் ஏற்கனவே சொன்ன வசனம் வேற ஞாபகம் வருது. என்ன வசனம் பாருங்க அடுத்தது? நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார். ஏன் நாங்கள் புறஜாதியார்ட்ட போகணும்? கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அப்போ எவ்வளோ நாள் தெரியலையா? கர்த்தர் ஏற்கனவே கட்டளை இட்டிருக்கிறாரு. நான் ஒரு சில வேளைகளில் என்ன செய்கிறது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரியும். ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுங்களா? என்னுடைய சுயத்தை விட்டு தரமாட்டேன், என்னை உடைச்சி அதுக்குள்ளே வரமாட்டேன். எனக்கு ஏற்கனவே கர்த்தர் பேசியிருப்பார், கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருப்பார். ஆனால் நான் அதுக்குள்ளே போகிறதுக்கு நான் ஒருபொழுதும் என் சுயம் எனக்கு விட்டு கொடுக்காது. நான் அதுக்குள்ளே வரமாட்டேன். சகோதரர் வேதா மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு தேவை, நீங்கள் கர்த்தருக்கு தேவை. என்னன்னா என் சுயம் விட்டு கொடுக்காது. நான் அதற்கேற்ற ஒரு விஷயமாக நான் வளர்த்துக்க மாட்டேன். ஊழியத்துக்கு வரணுன்னா ஒன்று நிச்சயமாக அதனுடைய திறமையை வளர்த்துருக்கணும், ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கணும். நீங்கள் அந்தியோக்கிய சபை 2 பேரை தேர்ந்தெடுக்கிறது, நாங்கள் சேர்த்த தர்ம பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும்னா 2 உண்மையானவங்க வேணும். யார் அது? பர்னபாவும் பவுலும். நீங்கள் எருசலேமுக்கு இவ்வளோ தொகையை கொண்டு போய் சேர்க்கணுன்னா நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். வாங்க. உண்மைத்தன்மை அவங்ககிட்ட இருந்துச்சு, அவங்க திறமையான டீச்சர்ஸாக இருந்தாங்க. கர்த்தர் சொல்கிறாரு அவங்கள பிரித்து விடுங்கன்னு. உண்மை இருந்துச்சு, அவங்க திறமையானவங்களாக இருந்தாங்க. ஆனால் 3வது கர்த்தர் சொல்லுக்கு என்ன கீழ்ப்படியணும், எந்த அளவுக்கு நான் அதை செய்யணும்னு உணர்வதே இல்லை. உணராத பட்சத்தில் கர்த்தருடைய கரம் வந்து அவங்கள என்ன செய்யும் தெரியுமா? தள்ளும். நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, எந்திரிங்க, நீங்கள் போக வேண்டிய இடம் வேற, உங்களை கூப்பிட்ட விஷயமே வேற. நீ இன்னும் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துலேருந்து விரட்ட பார்ப்பார். நான் போய் சுற்றின இடம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கர்த்தருடைய கரம் என்னை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு பலமாக என்னை உந்தி தள்ள வேண்டியதாக இருந்துச்சு. கர்த்தர் கூப்பிட்டு வந்துட்டார். சரி, கர்த்தர் சொல்லிட்டார், இப்போ நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். பைபிளை படிக்கிறப்போ பவுல் சொல்கிறாரு, நாங்கள் புறஜாதியார்ட்ட போகிறதுக்கு காரணம் கர்த்தர் ஏற்கனவே எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, நீங்கள் புறம் தள்ளிட்டீங்க, நாங்கள் போகிறோம். ஓகே. 48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, புறஜாதியார் அதை கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு யார் வரா? இப்போ எங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஊழியக்காரங்க வராங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். 49. கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அத்தேசம் எங்கும் கர்த்தருடைய வசனம் என்ன செய்ய ஆரம்பித்தது? பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். பிரச்சனை கவனிங்க. ஊழியத்தை இவ்வளவு நாள் யூதர்கள்ட்ட செய்யும் பொழுது அங்கே கொஞ்சமாக பிரச்சனை இருந்தாலும் யூதர்களை எதிர்த்து போகணும் அப்படின்னா, யூதர்களுக்கு விரோதமாக நிற்கணும் அப்படின்னா ஈஸி இல்லை. 1-2 சம்பவங்கள் இல்லை, 13-14 ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கொண்டு வர விரும்புகிறது. என்ன பாருங்க, குறிப்பாக நீங்கள்
51 வாசிங்க. இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இப்போ புறஜாதியர் இடத்துல ஊழியம் துவங்க ஆரம்பித்தது. 14:1. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜப ஆலயத்தில் பிரவேசித்து, கொஞ்சம் கவனிங்க, 13 காலில் இருக்கிற தூசியெல்லாம் உதறிட்டு போயாச்சு. இப்போ இக்கோனியா பட்டணத்துக்கு வந்த உடனே எங்கே போகிறாங்க? மறுபடியும் வாசிக்கலாம். யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். இப்போ மறுபடியுமா யூதர்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? பிரசங்கிக்க முயற்சி செய்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். இப்போ யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் ஒரு பெரிய பகையை உண்டாக்குற அளவுக்கு சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. 3வது வசனம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இப்போ கவனிங்க, புறஜாதியார் இடத்துல ஊழியத்தை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் பவுல் பர்னபாவுடைய கரத்தை பலப்படுத்தினார். இவர்கள் மூலமாய் கர்த்தருடைய வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளமும் நடக்கிறது. ஊழியம் விஸ்தரிக்கப்படணும். அகெயின் ப்ளீஸ் டோன்ட் கோ. உன்னுடைய ஊழியம் வேற, திரும்ப அங்கே போகாத. பட் ஸ்டில் இன்னும் முழுமையாக வெளியே வராத காரணத்தினால அடுத்த வசனத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய், அவர்கள் ஒரு இடத்துல இங்க இருந்து யூதர்களையும் சம்பாதிக்கலாங்கிற சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் அவர்களை அவமானப்படுத்தவும் அவர் மீது கல்லெறியவும் அனுமதி கொடுக்கிறார். they ran from that place. அங்கிருந்து அவங்க ஓடுறாங்க. இதுக்கு பிற்பாடு அவர்கள் ஜப ஆலயங்களுக்குள்ளே பிரவேசிப்பதை தவிர்க்க ஆரம்பித்தார்கள். எங்கே போனோம் நம்ம ஊழியம்? இங்கே தான் போகணும். என்ன நடக்கிறது? அங்கே சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. எல்லாம் நடக்கிறது. இப்பொழுது புதிய இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிற்பாடு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூதனமான இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க சந்திக்க வேண்டியதாக இருந்தது. குறிப்பாக 11வது வசனம் பாருங்கள். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். இப்போ நீங்கள் கவனிங்க, யூதர்களாக இருந்திருந்தா யூதர்களுக்கு ஒரே கர்த்தர், அவர்கள் யெகோவா தேவனை அறிந்திருக்கிறவர்கள், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்கள், ஆபிரகாமின் சந்ததியார், அவர்களிடத்தில் பிரசங்கம் பண்ணுவது எளிது. இங்கே மக்கள் மெர்க்குரியை வணங்குறவங்களா இருக்கிறாங்க, யூபித்திரை வணங்குறவங்களா இருக்கிறாங்க. இப்போ வந்து பேசக்கூடிய இந்த செய்தி கேட்டவுடனே அவங்களுடைய தேவர்களோடு ஒப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அவங்கள அமர்த்துகிறது இவங்களால முடியல. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. ரைட். இப்போ பாருங்கள், குறிப்பாக 18வது வசனம். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. 19. பின்பு அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். இப்போ மறுபடியும் பாருங்க, நீங்கள் வேதாகமத்தினுடைய அந்த ரகசியங்களை பார்த்தீங்கன்னா புறஜாதியாருக்கு ஊழியத்தை கொண்டு போகணும். ஏற்கனவே இவன் மனசே தடையாக இருந்தது ஒரு காலம். இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டு போய் அங்கே எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்ய போகிறான். அவன் கர்த்தரை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ண முதல் முயற்சியிலே என்ன நடக்கிறது? யூதர்கள் பின்னால் வந்து கலகம் பண்ணி அவனை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி நாயை இழுத்து கொண்டு போய் போடுறது போல் போட்டாங்க. கல் எறியதுன்னா ஒரு கல் 2 கல் இல்லைங்க,
நீங்கள் பைபிளில் நல்லா படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். சாகிற வரைக்கும் கல் அடிக்கணும். அவங்க அவன் செத்து போயிட்டான்னா ஒரு கல் 2 கல் இல்லை, ஆயிரக்கணக்கான கல் அவன் மேலே விழும். அது விழுந்து அவன் இறந்து போனான் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ கர்த்தருடைய கரம் அவனை எழுப்புகிறது. சீஷர்கள் வந்து அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். அவன் பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிறான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். இப்போ தெர்பைக்கு போகிறான். ஏன்னா ஏற்கனவே அவன் லீஸ்திரா பட்டணத்தில் தான் இது நடக்கிறது. இப்போ தெர்பைக்கு போகிறான், அடுத்த பட்டணத்துக்கு போகிறான். பாருங்க, அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இப்போ கவனிங்க, அந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். அநேகரை சீஷராக்கின பின்பு, இரண்டாவது அநேகரை சீஷராக்குகிறான். லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோக்கியாவுக்கும் திரும்பி வந்து 3 பட்டணங்களை நீங்கள் கவனிங்க. எந்த பட்டணத்தில் அவனை கல்லால் அடித்தாங்க? ஹலோ, பைபிள் கையில் வச்சுருக்கீங்களா? எந்த பட்டணத்தில் கல்லால் அடித்தாங்க? லீஸ்திரா தானே. லீஸ்திராவுக்கு திரும்பி வருகிறான். நீங்கள் எந்த பட்டணத்தில் கல்லால் அடித்து கொன்று போடுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி எல்லாம் செஞ்சாங்களோ அங்கே தைரியமாய் திரும்பி வருகிறான். இக்கோனியா, லீஸ்திரா, அடுத்தது என்ன பட்டணம்? அந்தியோக்கியா. இது வந்து எந்த அந்தியோக்கியா தெரியுங்களா? குறிப்பாக கவனிக்கும் பொழுது ஏசியா மைனரில் இருக்கக்கூடிய இன்னொரு அந்தியோக்கியா. சரி, ஓகே. இப்போ 22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி, இப்போ ஃபர்ஸ்ட் பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி, இப்போ சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ நீங்கள் கவனிங்க, ஒரு மனிதன், அவன் யூதன், அவன் பரிசேயன், எபிரேயரில் பிறந்தவன், அவன் எல்லா விதத்திலும் ஒரு இஸ்ரவேலனாய் மிக அற்புதமாய் வளர்ந்த ஒரு மனிதன். கர்த்தர் அவனை ஒரு ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவனை மற்றவர்கள் அசட்டை செய்திருக்கிறார்கள். ஒருவன் அவனை அழைத்து கொண்டு வந்து ஒரு ஆசிரியனாய் வைத்திருக்கிறான். அந்த இடத்துல கர்த்தர் அவனுடைய காரியங்களை புரிய வைத்து அவனை கூப்பிடும் பொழுது அவனுடைய சுயம் உடையாமல் இருக்கிறது. உடைந்த பிற்பாடு அவன் ஊழியத்தை துவங்கும் பொழுது எதிர்ப்பிலும் எதிர்ப்பு, அவனுக்கு அவமானம், அவனை கல்லெறிய சொல்லி அவனுக்கு எத்தனையோ பிரச்சனை. அதனால் அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? பிரசங்கிக்கிறதுல, சீஷராக்கிறதுல, அவர்களுடைய மனதை திடப்படுத்துறதுல, அவங்களுடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க செய்கிறதுல அவனுடைய ஊழியம் தெளிவாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? அதைத்தான் அடுத்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் சபைகளை ஸ்தாபிக்கிறாங்க, மூப்பர்களை ஏற்படுத்துகிறாங்க. அங்கே எல்லா இடங்களிலும் ஊழியம் வளர ஆரம்பிக்கிறது. இப்போ பின்பு பிசித்தியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டண எத்தனை பட்டணங்களுக்கு போய் தொடர்ந்து ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். எந்த இடத்துக்குள்ள புறப்பட்டாங்களோ அங்கே திரும்பி வருகிறார்கள். இப்போ வாசிக்க போகிற 27, 28 அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. கவனிங்க, இப்போ என்ன நீங்கள் வாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் அவர்களோடே. கர்த்தர் என்ன செஞ்சார்? இப்போ எல்லா கதவையும் என்ன பண்ணாராம்? திறந்துகிட்டே போனார். புறஜாதிகளுக்கான ஊழியத்தை அவர் திட்டமிட்டார். எல்லா இடமும் மூடி இருந்தது, போகிறதுக்கு மனுஷங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் தேவன் கதவை திறந்துக்கிட்டே வந்தார். எல்லா இடத்துலையும், ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய கரம் கதவை திறந்துக்கிட்டே வந்துச்சு. எத்தனை ஊரை நீங்கள் வாசிக்கிறீங்களே, எல்லா ஊர்லேயும் கர்த்தர் திறந்தார். விசுவாச சபையில் இன்னைக்கு நின்று கர்த்தர் ஒரு விஷயம் சொல்கிறார்.
நீங்கள் எதுக்கு வந்தீங்க இங்கே? அங்கேயே உட்காந்துருக்கிறதுக்கா? இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய அழைப்பு என்னன்னு தெரிஞ்சு எந்திரிச்சு நீங்கள் எழுந்திரிச்சு வந்தீங்கன்னா உங்களை இந்த உலகம் சும்மா விடாது. நீங்கள் என்னைக்கு ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும், அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும், உங்கள் வேலையில் பிரச்சனை வரும், உங்கள் வருமானத்தில் பிரச்சனை வரும், உங்களால் சகிக்க முடியாது, வியாதிக்கு மேலே பிரச்சனை வரும். பட் நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா யூ கேனாட் கோ ஃபர்தர். அவமானமோ அசிங்கமோ வருத்தமோ வேதனையோ என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், நான் போகணும்னு நீ விரும்பணுன்னா கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். அநேகர் எதை பார்க்குறதில்ல தெரியுமா? நான் நல்லா செய்யணும்னு நினச்சேன், என்னை அவமானப்படுத்தினாங்க. நான் கர்த்தருக்காக வாழணும்னு நினச்சேன், என்னை உதாசீனம் பண்ணாங்க. நான் கர்த்தருக்காக இருக்கணும்னு நினச்சேன், என்னை புறம் தள்ளிட்டாங்க. கர்த்தருக்காக இப்படி வாழணும்னு நினச்சேன், ஆனால் இதெல்லாம் என்னால் செய்ய முடியறதில்லை. நான் ஒதுங்கி நிற்க பார்க்குறேன், நான் வளைஞ்சு என்னால் இதெல்லாம் வர முடியாது. கர்த்தருடைய கரம் உனக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கு காத்திருக்கும். ஆனால் நீங்களும் நானும் பாடுகளை கடந்து, உபத்திரவங்களை கடந்து, சுயத்தை கடந்து கர்த்தருடைய கரம் என்னை அழைச்சிட்டு வந்துக்குது. ஏதோ ஒரு பர்பஸுக்கு தான் நான் என்னை கர்த்தர் கூப்பிட்டு வந்தார். அது என்ன? நான் எங்கேயோ இருந்தேன், என்னை கர்த்தர் இந்த சபையில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சார். காரணம் என்ன? அவருடைய கரம் என் கூட இருக்க போகுது. அவர் என்னை தள்ள போகிறாரு, எனக்கு முன்னாடி வழியை திறந்து கொடுக்க போகிறாரு. நான் என்ன செய்வேன்? ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஓடி ஒளிஞ்சிடும்னா, ஒரு சின்ன இடத்துல எனக்கு மரியாதை இல்லைன்னா நான் அவ்வளோதானா? ஒரு சின்ன விஷயத்தில் என்னை யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, அவ்வளோதானா? பவுலை திரும்பி பாருங்கள், கர்த்தருடைய கரம் அவங்க கூட இருந்துச்சு. எல்லா இடங்களிலும் திறக்க ஆரம்பித்தார். ஒரு ஊரில் அடித்து போட்ட உடனே முடிஞ்சிருச்சுன்னு போகிறதுக்கு இல்லை, எந்திரி போகலாம். எந்த ஊரில் நம்மளை அடித்தாங்களோ அதே ஊருக்கு திரும்பி வரப்போம். ஒவ்வொரு இடத்துல ஊழியம் செஞ்சாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஊழியம் அநேகரை சீஷராக்குனாங்க. அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி சீஷராக்கி அவங்க மனசை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்க செய்து சபைகளை ஸ்தாபித்து அநேக விஷயங்களை செஞ்சுக்கிட்டே போனாங்க. பெத்தனி திருச்சபை 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஷன் ட்ரிப், ஒரு மக்கதோனியா தேசத்துலேருந்து ஒரு கால் வந்ததை போல், கொர்நேலிய வீட்டிலேருந்து வந்த அழைப்பு போல் ஒரு அழைப்பு இந்திய தேசத்துக்கு வந்துச்சு. நல்லா இங்கே பிரசங்கம் பண்ணுங்க, இந்த சபை நல்லா இருக்குது, எங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. அவங்க கால் வச்சாங்க. 35 வருஷமாக கர்த்தர் கதவை திறந்து கொடுத்து அநேக இடத்துல உருவாக்குறதுக்கு இருந்தால் நாம் தான் தடையாக இருந்திருக்கிறோம். விசுவாச சபை எத்தனை சபையை உருவாக்கணும், எத்தனை ஊழியர்களை உருவாக்கணும். கர்த்தருடைய கரம் தள்ளவும் முன்னாடி ஓப்பன் பண்ணவும் தயாராக இருக்குது. ஆனால் நாம் உணர்வோமா? நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய சொந்த எண்ணங்கள், நம்முடைய இன உணர்வு, என்னுடைய சுய எப்படி சொல்லணும்னா, யூதர்கிட்ட போனால் ஓகே, எனக்கு ஐ எம் ஸோ கம்ஃபர்டபுள் வித் இட். தம்பி வா, அது உன் வேலை இல்லை, உனக்கு வேறு வேலை வச்சுருக்கிற. அங்கே போனேன்னா அடி வாங்கணும், உத வாங்கணும். ஏன்னா நீ அதை விட்டு வந்தேன்னா அவன் உன்னை சும்மா விட மாட்டான். யூதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் மக்கள் ஓகே. யூதர்களுக்கு விரோதமாக பேசினா அவன் நான் உதைப்பான். நான் பரவாயில்ல, இது கர்த்தருடைய வழிநடத்தல், நான் நிற்பேன், கர்த்தருடைய கரை என் கூட இருக்குது, நான் செய்வேன். நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம எப்படி கர்த்தருடைய கருத்தை புரிஞ்சிக்க போகிறோம்? கர்த்தருடைய கரை நமக்காக திறந்து விடுறதுல நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய பங்கு என்ன? நம்ம இதுக்கு மேலே இந்த விசுவாச சபை என்ன செய்ய போகுது? நம்பிக்கை சபை என்ன செய்ய போகிறது? எத்தனை சபை உருவாக்கப்பட போகிறது? ஒரு பெரிய கனவு இருக்கிறது. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசவே இல்லையா? இன்னும் நீங்கள் கடினமாக தான் இருப்பீங்களா? கர்த்தர் உங்கள் இருதயத்தை கதவை தட்டி, கொஞ்சம் இடம் கொடு, வா, நான் உன்னை பயன்படுத்தணும். ஏதோ ஒரு இடத்துல நான் பயன்படுவேன். நான் பெரிய பிரசங்கி இல்லைங்க. யோவான் அவர்களுக்கு உதவியாக இருந்தான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இதை மாத்திரம் நான் உங்களுக்கு அடையாளம் காட்சி நான்
பாருங்கள், குறிப்பாக 13 5வது வசனத்தை பாருங்கள். அதில் பிற்பகுதியை பாருங்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜபாலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தாங்க. யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரன். யார் இந்த யோவான்? 12:25 இருக்கும் பாருங்க. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். எருசலேம்லேருந்து யோவானை கூட்டின்னு வந்தாங்க. இப்போ யோவான் உதவியாக இருந்தான். ஆனால் அவன் 13வது வசனத்தில் பாருங்க. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். என்ன காரணம்? கூட்டு வந்த பர்னபா சரியில்லை. பர்னபாவுக்கு மதிப்பு இல்லை. இப்போ எல்லா மதிப்பும் யாருக்கு வந்துருச்சு தெரியுமா? பவுலுக்கு. என் சொந்தக்காரன் தான் தலைவனாக இருப்பான்னு நான் வந்தால், என் சொந்தக்காரனை என் முன்னாடி அவனை விட்டு பின்னால் வந்த ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார். இப்போ நான் ஏன் கூட இருக்கணும்? கர்த்தருடைய கரம் நடத்துகிறத யோவானால் பார்க்கவே இல்லை, ஓடி போயிட்டான். நான் அதே சபையில் 1 வருஷம் இருந்திருப்பேன். சீஷர்கள் கிறிஸ்தவர்கள்னு பேர் வாங்கியிருப்பாங்க. பிரித்து விடுங்கன்னு சொல்லும்போது 5 பேரில் 2 பேரை பிரித்து விடுறாங்க. 2 பேரில் கூட போயிட்டுருக்கிறான். போன இடத்துல செர்கி பவுலை அந்த இடத்துல ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற இடத்துலையே பவுல் மேலே வந்துட்டார். பவுல் மேலே வந்ததை பார்த்தோன்னே பிடிக்கல. உடனே யோவான், நான் கிளம்புறேன். கர்த்தர் எங்கே கூப்பிட்டாரு, கர்த்தர் எங்கே நிற்க வச்சாரு, கர்த்தர் யாரை செய்கிறாரு, யாரை கொண்டு பண்ணுறாரு. ஓ, இவங்கெல்லாம் முன்னாடினா நான் எதுக்கு? நான் ஒதுங்கி போயிடுவேன். போங்க. ஹலோ, இந்த சபையில் இல்லை, முதல் திருச்சபையில் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கு போயிட்டா ஊழி நின்றுடுமா? ஊழி நிற்காது. கர்த்தர் பவுலுக்கு எல்லா இடத்துலையும் கதவை திறந்து கொடுத்தார். பின்னால் இருந்து அவனை வழி நடத்தினார். அவன் விழுந்துட்டவனை தூக்கி விட்டார். கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பித்தது. உண்மையாகவே அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் ஒரே ஒரு அழைப்பு கொடுக்குறேன். இந்த திருச்சபையில் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் பின்னால் அமைதியாக ஓரமாக ஒதுங்கி போயிடுவோம். அது நீங்கள் யோவானாக இருக்கலாம். இல்லை, அடி வாங்கினாலும் வாங்கினாலும் நான் கூட நிற்பேன். கர்த்தருடைய கரத்தை பார்ப்பேன். கர்த்தர் நடத்திட்டோம். எத்தனை சபையை எழுப்ப முடியும் பாஸ்டர்? நாங்கள் நிற்கிறோம். கொடுக்கறதுக்கு நாங்கள் நிற்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் நிற்கிறோம். உழைக்கிறதுக்கு நாங்கள் நிற்கிறோம். யாரை எழுப்புறீங்களோ எழுப்புங்க. எத்தனை ஊழியக்காரங்களோ வற்றோம். எத்தனை சபையை வேணால் கட்டலாம். இன்றைக்கி விசுவாச சபைக்கிட்ட கர்த்தர் பேசினார்னா நம்ம முடிவு என்ன? ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. பரிசுத்த பிதாவை, நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான நேரத்துக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படிதலோடு கேட்க உதவி செய்யுங்க. எங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, அது பிசாசனுடைய தந்திரத்தினாலே கடினப்படாதபடிக்கு நாங்கள் இலகினவர்களாய், உடைந்தவர்களாய், இன்னும் தாழ்மையாய் இணைந்து வர உதவி செய்யுங்க. நாங்கள் 11 பேர் இருக்கிற இடத்துல இருக்கட்டும். 12வது ஒரு துரோகி, அவனுக்கு பங்குமில்லை பாத்தியமில்லைன்னு போயிட்டான். நிச்சயமாகவே உம்முடைய மகத்துவங்களெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருந்த ஒருத்தன் விழுந்து போயிருக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். யோவானுங்கிறவன் கூட்டி கொண்டு வரப்பட்டு சபையோட இருந்து கடைசியில் சொந்த காரணங்களுக்காக, தவறான காரணங்களுக்காக ஊழியத்தை விட்டு விலகி நின்னான். ஆனால் கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனை முன்னாடி பின்னாடி தள்ளி இருக்கிறது. முன்னாடி கதவு திறந்து விட்டுருக்கு. அநேக ஜனங்கள் கர்த்தருடைய அன்பை பார்த்தாங்க. நாங்கள் எந்த இடத்துல இருக்க போகிறோம்? நாங்கள் எப்படி இதை கரத்தை புரிஞ்சிக்க போகிறோம்? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. சரியான தீர்மானத்தோடு இணைந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய மகிமைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் இவைகள் எல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.